சென்னை ப்ராப்பர்ட்டி சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா கமர்ஷியலுக்கு அண்ட் ஹோட்டல்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு பீச் பக்கத்தில் இண்டிபெண்டன்ட் ஹவுஸாக இருக்கட்டும், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு பதிலாக அப்பார்ட்மெண்ட் நிறைய பில்டர்ஸுமே வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ரெசிடென்ஷியல் பர்பஸாக இருக்கட்டும், இல்லை பீச் ஹவுஸ் அண்ட் ரெசார்ட் அண்ட் கமர்ஷியல் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்காக இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சைட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டான சைட்டில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த சைட்டுமே வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் மெயின் ரோட்லேருந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைட்லேயே வந்து பார்த்தோன்னா ஈஸியாக பீச்சுமே வந்து அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறனால ஸோ நம்ம வீக்கெண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், கமர்ஷியல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஆப்டாகிற மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்காக இன்றைக்கி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபர்தர் டீட்டெயிலுக்கு டேரக்ட் பில்டர் காண்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து அவைல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போய்ட்டு ஒன்று வந்து பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனல் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போது நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஈசிஆரில் இருக்கக்கூடிய மாயாஜால். ஸோ அங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், ஸோ ஆல்மோஸ்ட் சென்னையில் வெளியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஈசிஆர் மாயாஜாலில் தான் வந்திருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ஈசிஆர் மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸில் வந்து பார்த்தோன்னா வாக்கப் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஈசிஆர் மெயின் ரோட்லேருந்து நம்ம உள்ளுக்குள்ளே வர ரோட்டில் வந்து பார்த்தோன்னா ஆன் ரோடு தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. அதுலேயுமே வந்து பார்த்தோன்னா இன்னொரு அட்வான்டேஜஸ் கார்னர் ப்ராப்பர்ட்டியுமே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா எல்லா பர்பஸுமே வந்து ரொம்ப வந்து ஆப்டாக இருக்கும். ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை சுற்றி வந்து காம்பவுண்ட் வாலும் போட்டுட்டு நல்ல ஒரு பக்கா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியில் தான் வந்து பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸுமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயின் ரோட ஃபீட்டுன்னு வந்து பார்க்கும்போது 30 ஃபீட் மெயின் ரோட்டில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராப்பர்ட்டியுமே வந்து அமைஞ்சிருக்கு. இதோட ப்ராப்பர்ட்டியுமே நல்ல ஒரு ஸ்கொயர் டைமென்ஷனில் வந்து அமைஞ்சிருக்கு. டோட்டலாக இங்கே 22 கிரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக வந்து இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிறது சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் நமக்கு வந்து செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் லைனில் இருக்கவங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டி நம்மளோட ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே வந்துருக்கு. அண்ட் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா அண்ட் காம் அண்ட் ப்ரீமியம் லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி ஹோட்டலுக்காக இருக்கட்டும், ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி வந்து பார்க்குறீங்க, பில்டர் சைடில் வந்து பார்க்குறோம் அப்படின்னாலுமே ரொம்ப வந்து ஆப்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 120 ஃபீட் பக்கத்தில் அதுக்கு மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படிங்கிறனால நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹோட்டலுக்கு வந்து பார்க்குறீங்க, நல்ல ஒரு என்ட்ரன்ஸுக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி பார்க்குற எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி 200% ரொம்ப வந்து ஆப்டாக இருக்கும். நம்மளோட ப்ராப்பர்ட்டி இன்னும் வேறு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு 100 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் மெயின் ரோடுமே நம்ம வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அப்படியே ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீச் அதையுமே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் வந்து இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ரெசிடென்ஷியல் அண்ட் ரெசார்ட் பர்பஸ் பார்க்குறவங்க, இல்லை ஒரு பீச்சஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப வந்து சூட் ஆகும். மெயினாக இதோட வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நமக்கு இன்னுமே வந்து அட்வான்டேஜஸ் தான். அண்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த சைடுமே ரோடு வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த சைடு வேணாலும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஐபி லொக்கேஷன் அப்படிங்கிறனால சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பர்பஸ் ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம வந்து மெயின் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மெயின் ஆர்சியுமே வந்து கொடுத்துருக்காங்க. அன்வான்டாக தேர்ட் பார்ட்டி வந்து நம்ம உள்ளே வந்து யாருமே வந்து வித்தவுட் பர்மிஷன் வந்து யாருமே உள்ளே வர முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியமான செக்மெண்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈசிஆர் அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும், நல்ல ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல ஒரு மூவிங்லேயே வந்து இருந்துகிட்ருக்கும். நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் காலேஜஸாக இருக்கட்டும், அண்ட் எம்ஜிஎம் அண்ட் விஜிபி ரெசார்ட், இன்னும் நிறைய ரெசார்ட்ஸுமே வந்து அவைலபிளாக வந்திருக்கு. அண்ட் டூரிஸ்ட் பிளேஸ்னு வந்து பார்க்கும்போது முட்டுக்காடாக இருக்கட்டும், அண்ட் கோவளம் பீச், இன்னும் நிறைய வந்து டூரிஸ்ட் பிளேஸ் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியில் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இதே தவிர நமக்கு வந்து மாயாஜாலாக இருக்கட்டும், அண்ட் வீக்கெண்ட் நம்ம வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்னு வந்து பார்க்கும்போது நமக்கு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் மால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிலேருந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட்னு வந்து பார்க்கும்போது இதுக்கு அப்படியே பேரல் ரோட் நமக்கு வந்து ஓஎம்ஆருமே வந்துடும். ஸோ ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ஐடி கம்பெனி இருக்கிறதுனால ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிமாண்ட்ஸாக தான் வந்து போயிட்டே வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒர்க் வந்து போகிறவங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன்ஸ் போகிறவங்களுக்கும் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக வந்திருக்கும். ஸோ இந்த 2 ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் அண்ட் ப்ரீமியம் லொக்கேஷனாகவே வந்து இருந்துகிட்டு இருக்கும். இதை தவிர ஓஎம்ஆர் அண்ட் ஈசிஆரில் கவர்மெண்ட் சைடுக்கான ப்ராஜெக்ட்ஸ்னு வந்து பார்க்கும்போது ஓஎம்ஆரில் ஃபுல் ஃப்ளெஜாக மெட்ரோக்கான ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. கூடிய
சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, சிட்டிலேருந்து வரவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோவுமே நம்ம வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஈசிஆர் பொறுத்தவரை ஃபுல் ஃப்ளெஜாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பெரிஃபெரல் ரிங் ஒர்க்கும் வந்து போயிட்டுருக்கு. இந்த ரோடு நமக்கு வந்து ஈசிஆர்லேருந்து அப் டு எண்ணூர் வரை வந்து கனெக்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஈசிஆர் டு நமக்கு வந்து சிங்கப்பெருமா கோயில் அண்ட் ஒரகடம் அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர், திருவள்ளூர் டு எண்ணூர் வரை வந்து கனெக்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறது அப்படிங்கிறனால ஓஎம்ஆர் அண்ட் ஈசிஆரில் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து வர இருக்குது. நல்ல ஒரு டெவலப்பிங்குமே வந்து ஆகிட்டு இருக்கு. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா 500 ஏக்கர்ஸில் 700 crores மெகா ஸ்போர்ட்ஸ் சிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் வந்து அமைக்க போகிறாங்க. இதை தவிர நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதானி டேட்டா சென்டராக இருக்கட்டும் அண்ட் ஒண்டர்லா அம்யூனிசியம் பார்க், இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து வர இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் வந்து ஈசிஆர்லேருந்து அப் டு நமக்கு வந்து கன்னியாகுமரிக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4-way லேனை வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண வந்து போகிறாங்க. நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் அண்ட் விஐபி அண்ட் பொலிட்டிக்கல் லைனில் இருக்கிறவங்க அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அவங்களோட ரெசிடென்ஸ் எல்லாமே வந்துருக்கு. ஸோ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு அட்வான்டேஜஸ், நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷனில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டீங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து பார்க்குறாங்க, ஒரு பிஸ்னஸ் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட வேணாம். டேரக்ட் பில்டரோட காண்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு அசட்டோ, உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் பர்பஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.